அட்மிஷன் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் வேற முடியுது, புது பசங்க எல்லாம் அட்மிஷன் பண்ணுவாங்க. ப்ரீகேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கு எங்க ஸ்கூல்ல. ஏற்கனவே ஸ்ட்ரென்த் எல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்போ எங்க பசங்களை கூட நாங்க இப்போ இந்த சூர்யா ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். ஏன்னா ஏன் சேர்க்க போறோம்னா, நாங்களும் வந்து எங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதனால வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ஸ்கூல்ல வந்து பசங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப பாருங்க, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாரும் வந்து எல்லா ஸ்கூல்ல குறைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களால முடிகிற வரைக்கும் ஸ்போர்ட்ஸை வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கலாம், படிப்புலயும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூல் தான் இது. படிக்கிற நேரத்துல படிப்பு, விளையாடுற நேரத்துல விளையாட்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, டென்னிகட் கேம் நிறைய பிளேஸ் வந்து நிறைய ஸ்கூல்ல வாணியம்பாடியில பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல்ல டென்னிகட் கேம் கிடையாது. ஏன்னா வந்து சூர்யா ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டென்னிகட் கேம் தான் வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. டென்னிகட் கேம் பசங்க விளையாடுறவங்க எல்லாரும் நிறைய பேர் ஒர்க்கு போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப், நேஷனல் सर्टिफिकेट वांग तमिलनाडु तिरुपतूर डिस्ट्रिक्ट में वानियम्बाड़ी में फर्स्ट बार को क्रिकेट कबड्डी का बड़ा मैच चलता। क्या तो ए ग्रेड का टीम को लेडीज जेंट्स दो जने भी खेलते हैं। என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேட்ச் நடக்குதான் வானியம்பாடியில. இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன கபடி மேட்ச்? அது மாநில மேட்ச் கபடி மேட்ச்சா? அது வந்து வானியம்பாடியில பெரிய கபடி மேட்ச் நடக்குது. அது ஜென் சூர்யா ஸ்கூல்ல நடக்குது. இந்த சூர்யா ஸ்கூல் லோகோ தான் இந்த லோகோ. இந்த லோகோனா சூர்யா ஸ்கூல். அவர் வந்து நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. இந்த லோகோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், ஓகேவா? இந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய தமிழ்நாடு லெவல் பிளேயர்ஸ், இந்தியா பிளேயர்ஸ், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா, பெங்களூர், சென்னை, இதுல ஏ கிரேட் பிளேயர்கள் எல்லாருமே வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ண போறாங்க. அதுல வந்து தமிழ் தலைவாஸ் பிளேயர் வந்து நவீன் குமார் அவரும் வந்து இதுல பார்ட்டிஷன் பண்ண போறாரு. அப்புறமா பூனேல ஆடுவார் ரிங்கு சிங், இவரும் வந்து வர போறாரு. அப்புறமா பிரதீப் நரவால், இவர் வந்து பெங்களூர் எஃப்சி மேட்ச் ஆடினவரு. இவர் விஜய் டிவி பாலா. இங்க பாருங்க, இவர் வந்து விஜய் டிவி பாலா. இவங்க எல்லாம் விஐபி வர போறாங்க. எல்லாரும் வந்து இந்த மேட்ச் வந்து சிறப்பா நடந்து போறாங்க. இத வந்து ஆண்களுக்கு முதல் பரிசு 1.5 லட்சம் ரூபாய். அப்புறம் 2வது பெண்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய். இதுல வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து சூப்பரா கண்டாட போறாங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்க. டிக்கெட் 200 ரூபாயில இருந்து விஐபி டிக்கெட் வந்து 2000 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அது மாதிரி டிக்கெட் வந்து கேட்டகரியில இருக்கு. 200 ரூபாய் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. நீங்க வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டால்ஸ் கூட ஆமாங்க, சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஸ்டால்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம், பர்ச்சேசிங், ப்ரோக்ராம், அப்புறமா ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம், பரதநாட்டியம், அந்த மாதிரி சில பிளேஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் இருக்கு. குழந்தைங்களுக்கு டாக் ஷோ இல்ல, டாக் ஷோ வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு. நீங்க எல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்து பிக்னிக் வந்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே சண்டே வந்து நல்லா ஃபுல்லா ஹாரர் ஷோ, ஒரு பேய் படம் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட, சிறப்பா இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து கரெக்டா பாருங்க, நாள் 29, 2, 1, 2, 3 நாள்லாம் நடக்குது. இடம் வந்து சூர்யா ஸ்கூல் ஜெயின், ஓகேவா? வளையாம்பட்டு, வாணியம்பாடி. இடம் எங்க வரணும்? இடம் வந்து நாங்க பெருமாள்பேட்டில இருந்து கட் பண்ணி நேரா வந்தோம்னா லாஸ்ட் டெட் அண்ட் ஸ்ட்ரெயிட் பிளேஸ்ல நடக்கும். இதான் வந்து சூர்யா ஸ்கூல் போற வழி. நாங்க வழி இப்ப காமிப்போம், உங்களுக்கு லொகேஷன் போட்டு விடுறோம், ஓகேவா? வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. லாலாஹரி சார் அந்த ரஸ்தா கட்டுவாங்க கோயிலுக்கான. அட ஆமாங்க, பெருமாள்பேட்டில ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா நேரா லாலாஹரிக்கு போகும்போது லெஃப்ட்ல இப்ப பாருங்க, நாங்க கட் பண்ணுவோம். அங்க வந்து நம்ம உங்களுக்கு வழி வச்சிருக்கோம், நீங்க சிம்பிள் வைப்போம் நீங்க போறதுக்கு. இங்க பாருங்க, இந்த போர்டு தான். இங்க வந்து நாங்க இப்போ இங்க மண் சாலை இருக்கும். இந்த மண் சாலையில ஒரு 500 மீட்டர், ஜஸ்ட் 500 மீட்டர் தான். 500 கம்மியாவே இருக்கும். ஆமா, கம்மியா தான் இருக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஜஸ்ட் 500. வரும்போது பார்த்து நிதானமா ஸ்லோவா வாங்க. மண் சாலை, ஏன்னா வரும்போது நீங்க என்ஜாயா வரணும், சாரா போகக்கூடாது. அது கொஞ்சம் நான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து பி கேர்ஃபுல்லா வந்து நீங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து. கபடி மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கபடி மேட்ச்ன்றது இவ்வளவு பெரிய கபடி மேட்ச் இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இன் கபடி மேட்ச். வெரி நைஸா இருக்கும். நீங்க வந்து பாருங்க, நீங்க பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்பதான் நம்ம எங்களுடைய வாணியம்பாடி எந்த லெவல்ல இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு டைம் வந்து பார்த்தா போதும். நெக்ஸ்ட் இயர் சார், எங்க சூர்யா சார் வந்து இன்னும் வந்து நியூ ஜெனரேஷன் பார்த்து எடுத்துட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. அது தவிர ஒரு டென்னிகட் கேம் பிளேயர் எல்லாமே நேஷனல் லெவல்ல, பொண்ணு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சுட்டு
ஸ்டாலின் கிட்டலாம் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்னே சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் தான். ஏன்னா டென்னிகேட்ன்றது ரொம்ப பெரிய கேமு. இந்த டென்னிகேட் கேம்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப கஷ்டம். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் லெவலில் போயிட்டு அவங்க மிஸ்ஸஸ் அவங்கெல்லாம் ஸ்டேட் பிளேயரு, நேஷனல் பிளேயரு, சூர்யாங்க ஸ்டேட் பிளேயரு, அவங்க பொண்ணு நேஷனல் பிளேயரு, எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இருக்காங்க. இப்போ வந்து பிரைமரி ஸ்கூல் இருக்கு இப்போதுக்கு இந்த ஜென்ரேஷன்ல நீங்க சப்போர்ட் பண்ண இந்த ஸ்கூல் வந்து ஹை லெவல்ல டெவலப் ஆகும். ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிறதுனால பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா சொல்லித் தர முடியும். ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல பேன் பண்றாங்க. பசங்களுக்கு விளையாட வச்சாதான் அந்த ஸ்போர்ட்ஸோட கல்ச்சர் என்னன்னு தெரியும். பசங்க மேல வருவாங்க. வெறும் படிப்புலயே போயிடுறாங்க. ஏன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிப்புலயே போயிடுறாங்க. ஸ்போர்ட்ஸ்க்குன்னு தனியா ஒதுக்குறதுல ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்குன்னே தனியா இருக்கு. ஒரு 2 hour ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க எவ்வளோ பசங்களை விளையாட வைக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆமா, லைஃப் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பசங்களுக்கு படிக்க பசங்க பிரெயின் எல்லாம் வந்து படிப்புலயே முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஆக்டிவா இருக்கிறதுல பசங்க நாங்க சொன்ன இதோ உங்க கபடி இடம் இப்ப வந்து கொண்டே இருக்குது. இதை வந்துச்சு பாருங்க. இதுதான் கபடி ஸ்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடம் தான், இந்த இடத்துலதான் கபடி மேட்ச் நடக்க போகுது. பாத்துக்குங்க, இத வந்துட்டோம் பாருங்க. ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ். இது வந்து பேக் சைடு. ஸ்டேஜ் போல இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு ஆரம்பிச்சிடும். எப்படியும் ஈவினிங் 6:30 7 o'clock sharply in starting in kabaddi match also coming. எல்லாரும் வாங்க, ஸ்கூல் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இருங்க, உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம், காமிப்போம், எல்லாமே காமிப்போம் உங்களுக்கு. ஸ்கூலுக்கு கூட காமிக்கிறோம். இது வந்து எவ்வளவு பெருசா வந்து கிரவுண்ட், இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய கிரவுண்ட் எல்லாம் கிடைக்கிறது பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. இவ்வளவு பெரிய கிரவுண்ட் கிடைச்சாவே, சின்ன கிரவுண்ட் கிடைச்சாவே ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ்க்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இதனால நிறைய வருவாங்க பசங்க. உங்களுக்கு ஆசை தான், பார்க்கலாம். கபடி மேட்ச் வாங்க, வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணி ரெடி ஆயிட்டு மைசூர்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்டேஜ் போல. சூப்பர். இதுதான் வந்து டென்னிகேட் வந்து பசங்க பிராக்டிஸ் பண்ற இடம். 1 2 3 4 8 நெட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டென்னிகேட் கேமுக்கு 8 பிளேயரை வந்து பெரிய விஷயம். அதுவும் நம்ம சூர்யா ஸ்கூல்ல நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்கதான் பசங்க ஈவினிங்ல கோச் பண்ண போறாங்க. கோச்சஸ் இருக்காங்க, நல்ல நேஷனல் பிளேயர்ஸ் வராங்க. எல்லாம் வந்து நல்லா சொல்லி தராங்க. அதனால நீங்க பாருங்க, பார்த்து பசங்களுக்கு முடிகிற வரைக்கும் சூர்யா ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் வேற முடியுது, புது பசங்க எல்லாம் அட்மிஷன் பண்ணுவாங்க. ப்ரீகேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கு எங்க ஸ்கூல்ல. ஏற்கனவே ஸ்ட்ரென்த் எல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்ப எங்க பசங்களை கூட நாங்க இப்ப இந்த சூர்யா ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். ஏன்னா ஏன் சேர்க்க போறோம்னா, நாங்களும் வந்து எங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதனால வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ஸ்கூல்ல வந்து பசங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப பாருங்க, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாரும் வந்து எல்லா ஸ்கூல்ல குறைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களால முடிகிற வரைக்கும் ஸ்போர்ட்ஸை வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கலாம், படிப்புலயும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூல் தான் இது. படிக்கிற நேரத்துல படிப்பு, விளையாடுற நேரத்துல விளையாட்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, டென்னிகேட் கேம் நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ல, வாணியம்பாடியில பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல்ல டென்னிகேட் கேம் கிடையாது. ஏன்னா வந்து சூர்யா ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டென்னிகேட் கேம் தான் வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. டென்னிகேட் கேம் பசங்க விளையாடுறவங்க எல்லாரும் நிறைய பேர் ஒர்க்கு போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப், நேஷனல் சர்டிபிகேட் வாங்கி நேஷனல் லெவலுக்கு போயிருக்காங்க. டென்னிகேட்னா ரிங்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு தெரியாது. என்னடா டென்னிகேட் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? டென்னிகேட்னா ரிங் கேம். இதுதான், இப்படி ஆடுவாங்க, தெரியும்ல. அது 2 பிளேயரு, அது வந்து 2 பிளேயரு 4 பிளேயரு எல்லாம் விளையாடலாம். எல்லாம் விளையாடலாம். ஏன்னா சிங்கிள் டு பாயிண்ட் பார்க்கும்போது தான் நம்ம இந்த பிளேஸ், இவ்வளவு பெரிய பிளேஸை வந்து கவர் பண்ணி ஆடும்போது தான் ஸ்டாமினா அதிகமா கிடைக்கும். நீங்க 2+2 விளையாடுனீங்கன்னா ஆஃப் கிரவுண்ட் அவங்க பார்த்து ஆஃப் கிரவுண்ட் பார்த்துக்குவோம். சிங்கிளா பார்த்தாங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா, ஸ்டாமினா ஜாஸ்தியா எடுத்துக்க சொன்னா சிங்கிள்ஸ் ஆட போறோம். சிங்கிள்ஸ் ஆடும்போது அதுலயும் இந்த சூர்யா ஸ்கூல் சொல்றேன், இந்த சூர்யா ஸ்கூல்ல தான் டென்னிகேட் சொல்லி பசங்களுக்கு நல்லா உருவாக்குறாங்க. வாங்க, அப்படியே ஸ்டேஜ் போட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம். உள்ள பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாங்க. 4 days இங்க தானே இருக்க போறோம். நாங்க ஃபேமிலியோட வந்துட்டோம். இப்போ இங்கதான் இருக்க போறோம். டிக்கெட் வாங்கினாங்க. 200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் இருக்கு டிக்கெட். ஆமாங்க, இங்க பாருங்க, மேல நின்று வேலை செய்றாங்க. அப்படியே பேக் கேமரா போடுறோம் பாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மேட்ச் யாருமே நடத்துனது கிடையாது, எந்த ஸ்கூல் நடத்துனது கிடையாது.
அதனால தான் இது நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதுக்கோசரம் தான் நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். போய் உள்ள பார்க்கலாம் இருங்க என்னென்ன. பார்க்கலாங்க ஓகே போகலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து முடிஞ்சா லைவ் வீடியோ கூட போடுறோம். கபடி மேட்ச் பர்மிஷன் கேட்டுன்னு போடலாம். பர்மிஷன் கொடுத்தா போடலாம். கேட்டிருக்கோம், தருவாங்க, பார்க்கலாம். கண்டிப்பா தருவாங்க.